கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரமசேனை. லூக்கா 2:14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இயேசுவின் பிறப்பை தூதர்கள் மேய்ப்பர்களுக்கு கூறினர். இந்த மேன்மையை அறிந்த பரமசேனையின் திரள் உடனேயே அந்த தூதனுடனே தோன்றி தேவாதி தேவனை புகழ்ந்து பாடினார்கள் என்று பார்க்கிறோம். எனவேதான் கிறிஸ்மஸ் என்றாலே அவரை புகழ்ந்து பாடப்படும் பாடல் குழுக்கள் அன்று போல இன்றளவும் பெருகி கொண்டே இருக்கின்றனர். சந்தோஷமாக இருப்பவர்கள் சங்கீதம் பாடக்கடவர்கள் என்று வசனம் கூறுகிறது. உலக இரட்சகரின் பிறப்பை அறிந்ததும் மேய்ப்பர்களுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. காரணம், எந்த செய்தியையும் அறிய முடியாது ஒதுக்கப்பட்ட சமூகத்தில் விரும்பாத இந்த ஆட்டிடையர்களுக்கு முதல் இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. யாரும் விரும்பாத எங்களை நினைவு கூற இந்த உலகிலும் ஒருவர் இருக்கிறார் என நினைத்து எல்லா சந்தோஷம், மேய்ப்பர்களின் சந்தோஷத்தின் நிறைவை பார்த்த பரலோக பரம சேனையே பரமனுக்கு மேல் இறங்கி புகழ்ந்து பாடுகின்றனர். எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை இன்பம்! நாமும் இந்த தேவனை புகழ்ந்து பாடுவோமா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். எவ்வளவு மேன்மையானவருக்கு சொந்தக்காரர்கள் நாம் என்று நன்றி கூறி அவரை பாடுவோமா? பிரியரே, தாவீது கூட பெலிஸ்தனை கொன்று திரும்பும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலுமிருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடி மகிழ்ந்தனர். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கையும் காலும் கட்டப்பட்ட நிலையிலும் தேவனை துதித்து பாடிய போது அவர்கள் கட்டுகள் கழன்று போனது. நாமும் பாடுவோம். நமது பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள், பிசாசின் கட்டுகள், பயத்தின் கட்டுகள், பாரம்பரிய கட்டுகள் அழித்து விடுவிக்க வந்த இறைமகன் இயேசுவை விடுதலையோடு பாடி ஆராதிப்போமா? நிச்சயம் வெற்றி நமக்கே. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. ஆமேன்.